இந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தலைவர்களாக தத்துவார்த்த ரீதியாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மகிட்ட தான் இருக்கு. அப்போ பட்டியல் சமூக மக்கள் இன்னும் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், இல்லைன்னா அது வேணும் இது வேணும்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க கையேந்தினா அது மிகப்பெரிய அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய துரோகம், அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய துரோகம். பெரியார்வாதிகள் மீது மிக கடுமையான விமர்சனம் வைக்க, கம்யூனிஸ்ட்வாதிகள் மீது கடுமையான விமர்சனம் வைக்க, தலித்தியவாதிகள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா இவங்கள் தந்தை கன்சிராம் சொல்றாரு, சாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம் இந்த நாட்டின் ஆட்சியாளராக மாறணும். நாம் எப்போ ஆட்சியாளராக மாறுறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகத்துக்கு விடுதலை. சுயாட்சி தந்தை கன்சிராம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டு இருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்றால் நாம் மீண்டும் கன்சிராமின் கொள்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பெரும்பான்மை மக்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம் அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏன் இன்னும் முழுமையான சுதந்திரத்தை பெற முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் கையில் அதிகாரம் இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் மட்டும்தான். நம்முடைய போராட்டம் என்பது சுயமரியாதைக்கான போராட்டம்தான். இங்கு நமக்கு உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை என்று யாரும் போராடவில்லை. ஆனால் சுயமரியாதை இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு முதலில் சுயமரியாதை உணர்வு இருந்தால்தான் அடுத்து அவன் உரிமைக்காக போராடுவான், அவனுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடுவான், அரசாங்கம் ஒழுங்காக செயல்படுகிறதா என்று எல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பான். செயல்படவில்லை என்றால் அதற்காக போராடுவான். அடிப்படை அந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது. இந்த இரண்டையும் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு தத்துவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு பார்ப்பன மனுவாத கூட்டங்களால் உருவாக்கப்பட்டு இந்த மக்களின் மண்டையில் ஆழமாக திணிக்கப்பட்டு விட்டது. அதை அகற்றாமல் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு விடுதலை என்பது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை நம்முடைய முன்னோர்கள் எடுத்து இருக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே மன்னர்கள் ஆட்சியில் இருந்தபோது பண்பாட்டு ரீதியாக நம்முடைய குருமார்கள் சுயமரியாதைக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதன் பிறகு இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்முடைய முன்னோர்களான மகாத்மா ஜோதிபா பூலே, சத்ரபதி சாகு மகாராஜா, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற பல தலைவர்கள் சமூக இயக்கங்கள் மூலம் இந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலை நோக்கி போராடினார்கள். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெற்றிதான் பெற்றிருக்கிறது. சுயமரியாதைக்கான போராட்டம், சுதந்திரம் பெற்றது இந்தியா. அதன் தொடர்ந்து ஜனநாயகம் இந்த மண்ணிலே மலர்ந்தது, ஜனநாயக ஆட்சி அமைந்தது. இங்கு மக்கள்தான் யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இந்த மண்ணில் சுயமரியாதைக்கான போராட்டம், சுயமரியாதை எப்படி பெற வேண்டும் என்றால் அரசியல் இயக்கம் மூலம்தான் பெற முடியும் என்று அரசியல் இயக்கத்தை முதலில் தேசிய அளவில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய 95% மக்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக என்று தொடங்கியவர் தந்தை கன்சிராம். அவர் தொடங்கி அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்க இங்க செயலாற்றிய காரணத்தினால்தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அது மட்டுமல்ல, தேசிய அளவில் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடிந்தது. அப்போ இங்க மக்கள்
எந்த மாதிரியான எதிர்பார்ப்போடு இருக்காங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அதை அறிந்து அதை கொண்டு சென்ற போதுதான் தந்தை கன்சிராம் இங்கு வெற்றி பெற்றார். இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், இயக்க ஆரம்பிக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களாக வலம் வரலாம். ஆனால் அவங்க யாருமே வெற்றி பெற முடியல. காரணம் என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவை, மக்களை எதிலிருந்து விடுவிக்க வேண்டும், மக்களுக்கு எந்த உணர்வை ஊட்ட வேண்டும் என்பது தெரியல. அதனால தான் தப்பான கொள்கைகளை கோட்பாடுகளை திரிச்சும் மறைச்சும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே இருந்து இருக்காங்க. அவங்க வேணா பெரிய தலைவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக விழிப்புணர்வு 1% கூட அவங்களால எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கே உண்டு பண்ண முடியாது. இன்றைக்கு அதே இந்த மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர், தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள். இந்த காலகட்டம், அதாவது இந்தியா முழுக்கமே பார்ப்பன மனுவாத கூட்டங்களோட அட்டூழியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மனுவாத கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. இந்த மண்ணில் இது சுயமரியாதை மண்ணு, சுயமரியாதை போராட்டத்தின் வழி வந்தவர் தான் நாங்கன்னு சொல்றக்கூடிய இந்த திமுகவும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்திய மண்ணிலையும் பல அயோக்கியத்தனம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. தடுத்து நிறுத்த முடியல. காரணம் என்னன்னா, இவர்கள் இந்த மக்கள் எதை எதிர்பார்க்க, மக்களுக்கு எந்த அதிகாரம் தேவை அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியல. காரணம், இவங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லை. இன்னும் அந்த சுதந்திரம் பெற்ற அந்த சமூக நீதி இயக்கம் இதில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் எந்த மாதிரியான இயக்கம் தேவை, எந்த மாதிரியான இயக்கத்தை, எந்த மாதிரியான அறிவை இந்த மக்களுக்கு ஊட்டினால் இவர்கள் விடுதலை பெறுவார்கள், இங்கு சமத்துவ உணர்வை பெறுவார்கள் என்பது இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கோ திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்களுக்கோ தெரியவதில்லை. அதனால்தான் இவர்கள் பார்ப்பன மனுவாத கட்சிகளின் கால்களை நக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதையும் நாம் முறியடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தலைவர்களாக தத்துவார்த்த ரீதியாக வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பும் நம்மகிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த கன்சிராமின் கொள்கையை நாம் இந்த மக்கள் மத்தியில மிக ஆழமாக எடுத்து செல்ல வேண்டும். நாம் எடுத்து செல்லும் போது நமக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. ஏன்னா இது கீழ்நிலையிலிருந்து எழுந்த ஒரு தத்துவம். இது எல்லா மக்களையும், வஞ்சிக்கப்பட்ட எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை நிச்சயமாக நாம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே நம்முடைய சமூகம் விடுதலை அடையணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பில் நாம் இருந்து கொண்டு இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பது தெரியலை. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கும் நாம் அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பல இளைஞர்களை பல சமூக ஆர்வலர்களை இந்த அரசாங்கம் படுகொலை செய்யுது. அது பல்வேறு வகையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கிடையாது. இன்னைக்கு நாம் நெஞ்ச நிமித்தி தைரியமாக பேசுகிறோம் அப்படின்னா கன்சிராமோட கருத்தியலை உள்வாங்கிட்டோம். அதனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு வராது. ஏன்னா எதிரி நம்மளை பார்த்து பயப்படுவான் நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கருத்தியலை நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம். இந்த கருத்தியலை வாங்கி ஒவ்வொருவரும் பேசணும். அப்படின்னா தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தூங்க மாட்டான். இவன் தூக்கத்தை நம்ம கெடுக்கணும்னா அரசியலை உள்வாங்காம சாதி ரீதியாக மத ரீதியாக இப்படி ஒரு அரசியலை நம்ம உள்வாங்கும் போது மிக எளிதாக அவங்க விழிச்ச வலையில நம்ம உளுந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் மனிதத்தை உருவாக்கணும். அந்த மனிதத்தை உருவாக்கணும்னா அது சாதி ரீதியாக உருவாக்க முடியாது, மொழி ரீதியாக உருவாக்க முடியாது, ஒரு தத்துவத்தை ரீதியாக தான் உருவாக்க முடியும். அந்த தத்துவம் இந்த மண்ணிலிருந்து உருவாகின தத்துவமா இருக்கணும். நமக்கு பண்பாட்டு ரீதியாகவும் ஒரு தத்துவம் இந்த மண்ணில் உருவாகி இருக்கு. அந்த தத்துவம் நம்ம கிட்ட இருக்கு. சமூக இயக்கங்கள், அதுவும் இப்போ மகாத்மா பூலேலேருந்து அம்பேத்கர் பெரியார் வரைக்கும், அதுக்கப்புறம் அரசியல் கன்சிராமு, நம்மகிட்ட என்ன கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய தத்துவத்தை இங்கே கொண்டு திணிச்சு அதை வச்சு இந்த மண்ணில் விடுதலை பெற முடியுமா? முடியாது. இந்த மண்ணில் ஒரு நோய் இருந்துட்டு இருக்கு. அந்த நோயை கண்டுணர்ந்து ஆராய்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இன்னைக்கு தந்துட்டு இருக்காங்க.
அதை அடையாளம் கண்டு அதை உணர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் நமக்கு அந்த தத்துவத்தை இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்துட்டு போய் அமைப்பாக்குற வேலையை நம்ம செய்யணும். செஞ்சோன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா முழுக்க ஆட்டி படைக்கிற சக்தியா நம்ம மாறுவோம். அந்த வலிமை நம்மகிட்ட இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு பெறணும். தந்தை கன்சிராம் அதாவது இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து இருக்கிறோம், நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ கல்வி இருக்குது, நிறைய பேர் வேலையில் இருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்கார நிலையிலலாம் கிடையவே கிடையாது. இங்கே அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூகம்னா இன்னும் கையேந்துகிற கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் முடியாது, உடுத்த கூட உட இல்லை, அம்மனமாக தான் இருக்கிறாங்க, அவங்க இழிநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதல். அது உளவியல் ரீதியாக இவங்களை வீழ்ச்சி அடைய செய்யணும்னே இதெல்லாம் கற்பிக்கப்படுது. இது கிடையவே கிடையாது. இங்கே பெரும்பான்மையான கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, எல்லா வளமும் இருக்கு. ஆனால் இதை உணர்ந்து விடக்கூடாது என்று சமூக நீதியின் பெயரில் மிகப்பெரிய படுகொலை, உளவியல் படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய தேசிய தலைவர் சமூக நீதியே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதனால தான், ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? தொடர்ந்து நல்ல சட்டை போட்டா அடிக்கிறான், ரோட்ல நடக்க விட முடக்கிறான், இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன? நம்ம கையில அதிகாரம் இல்லை. அப்போ அதிகாரத்துக்காக தான் நம்ம போராடணும். அதுதான் நம்மளோட இலக்கா இருக்கணும். இங்க நமக்கு இன்னைக்கு சொல்ல நம்ம படிச்சு கலெக்டர் ஆயிட்டேன்னா நமக்கு எல்லாம் இந்த கொடுமையில இருந்தா விடுதலை பெற்றுவோம், இல்லைன்னா அதாயிட்டேன்னா விடுதலை பெற்றுவோம், இதாயிட்டேன் அப்படிலாம் இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லையா? இங்க கணக்கெடுப்பு பார்ப்போம், எந்த சமுதாயம் அதிகமா படிச்சிருக்கு, எந்த சமுதாயத்தில் அதிகமான ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்துல தான். ஏன்னா இவங்க இடஒதுக்கீடு வாங்கி 70 வருஷம் ஆயிட்டு, 70 வருஷமா இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா பிற்படுத்தப்பட்ட சமூகம் இந்த மண்ணுல 50% மேலா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இன்னைக்குதான் கொண்டாடுறாங்க, எங்க சமூகத்தில இருந்து ஒரு ஐஏஎஸ் வந்துட்டாங்க 70 வருஷத்துக்கு அப்புறம் தான். இப்படிதான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களோட நிலைமை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தவறான புரிதல், வட இந்தியாவில இருந்து இங்க வேலை செய்ய வர்றவங்கலாம் தலித்து பட்டியல் சமூகங்க. அது கிடையவே கிடையாது. இங்க வரக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் ஒன்று முஸ்லீமா இருப்பாங்க, இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். காரணம் என்ன? அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்ப இந்த சமூகத்தின் உரிமையை பேசாம மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமூக நீதி இயக்கங்கள். இவங்களோட உரிமையை யாரு பேசுவா? தந்தை கன்சிராம் பேசினாரு, அதனால 27% இடஒதுக்கீடு கிடைச்சது. அது இன்னும் முழுமையா நடைமுறைப்படுத்த இல்லாம இருக்கு. அப்ப இதை பேசக்கூடியது யாரு? அப்ப இங்க உண்மையிலே இங்க பெரும்பான்மையா வஞ்சிக்கப்படக்கூடியது பிற்படுத்தப்பட்ட சமூகம். அப்ப அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய காலகட்டம் இருக்கு. இங்க பட்டியல் சமூகம் 70 வருஷம் இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டாங்க. அவங்க என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. இங்க ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதுக்காக தான் பட்டியல் சமூகம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதான் இங்க சண்டை பாப்பானுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் தான். இவங்க பாப்பான் கையில அதிகாரம் இருக்கிறதுனால பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்கிட்டு சாயிறாங்க. இங்க பட்டியல் சமூகம் ஒழுங்காக என்ன அரசியலை எடுக்கணுமோ அதை முன்னெடுத்தாங்கன்னா பிற்படுத்த சமூகம் இவங்களுக்கு பின்னாடி வரும். தந்தை கன்சிராம் பின்னாடி வந்தது ஏதோ நாங்க சும்மாலாம் சொல்லலை. ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்குமே உதாரணம் சொல்ல முடியும். இதெல்லாம் சாத்தியப்படுத்தி இருக்காரு. அதுக்கு அடையாளமா தந்தை கன்சிராம் இருக்கிறாரு. நம்மகிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நம்மளால அதிகாரத்தை பிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அதுக்கான உதாரணம் தான் தந்தை கன்சிராம். சும்மா பொதுவா போற போக்குல பேசிட்டு போகல. அப்போ ஒருத்தர் உதாரணமா இங்க எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்கு. இந்த மாற்றம் நடக்குமான்னு பல கேள்விகள் மக்கள் கையில இருந்தாலும் அது முடியும்னு ஒவ்வொருத்தரும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம உதாரணத்தை எடுத்து தரலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இன்னும் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், இல்லைன்னா அது வேணும் இது வேணும்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க கையேந்தினா அது மிகப்பெரிய அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய துரோகம், அவங்களே செய்யக்கூடிய துரோகம். அப்படி ஒரு தலைவன் செய்யறானா அவன் மிகப்பெரிய கைகூலி, அவனை அடையாளம் காணணும். அதை காணாம இந்த மக்களுக்கு விடுதலை என்பது சாத்தியம் கிடையாது. அதையெல்லாம் அடித்து நொறுக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை வைத்து இந்த நாட்டை ஆள்வதற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மதச்சிறுபான்மை மக்களையும் இன்னும்
வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆள தயாராக வேண்டும். யாரிடையும் போய் கையேந்த தயாராக இருக்கக்கூடாது. எத்தனை ஆண்டு காலம்தான் கையேந்த போறோம்? நீங்க கையேந்ததுனால உங்களுக்கு விடுதலையே கிடையாது. அதாவது மண்டியிட்டு கேட்பதன் மூலம் யாரும் ஆட்சி அதிகாரத்தை தரமாட்டார்கள். அதிகாரம் தேவைப்படுவதில் தாமாக முன்வந்து போராடி பெறணும்னு குரு கோவிந்த் சிங் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நமக்கு தேவை அதிகாரம். அதிகாரம் இல்லாததுனால தான் நம்ம வஞ்சிக்கப்படுறோம். ஆனா இவன் எங்க அதிகாரத்துக்கு வந்து விடுவானோ அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த சமூகத்தை ஆட்சியாளர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து நம்ம மேல இந்த கொடுமை நிகழ்து அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்கணும். அப்படின்னா நமக்கு தீர்வு என்னன்னு தெரியும். அதிகாரம். அப்போ நீ கோரிக்கைக்காக போராடணுமா அதிகாரத்துக்காக போராடணுமா? அப்போ வரும்போது தான் உனக்கு பொது எதிரி யாருன்னு தெரியும். சும்மா சும்மா இவன் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இவன் எதிரி இவன் எதிரி கிடையாது, இவன் கைக்கூலி. இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் வந்து குற்ற சமூகமா இருக்குன்னா அவன் கைக்கூலி சமூகமா இருக்கிறான். அவன் பொழைப்புவாதத்துக்காக அவனால ஒருபோதும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியாது. அவன் முதன்மை நிலைக்கு வரையே முடியாது. அப்ப அந்த கைக்கூலிகளை எதிர்த்து போராடாம அந்த கைக்கூலிகளை இயக்குபவர்களை எதிர்த்து நம்ம போராடணும். எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவனை எதிர்த்து நம்ம போராடும் போதுதான் நம்ம வெற்றி பெற முடியும். இந்த கைக்கூலியை ஒழிச்சா இன்னொரு கைக்கூலி. இன்னைக்கு கைக்கூலியா ஒரு சமூகமே இருக்குன்னா அந்த ஒரு சமூகத்தையுமே நம்ம படுகொலை செஞ்சா கூட இன்னொரு சமூகம் கைக்கூலியா வரும். அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப இந்த கைக்கூலிகளை கையாளுபவர்களை நம்ம வந்து அடிச்சு நொறுக்கணும். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு இங்க தொடர்ந்து பெரும்பான்மை சமூகத்தை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ கைக்கூலியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பெரும்பான்மை சமூகம், அடிபட்டு இருக்கணும் பெரும்பான்மை சமூகம். இந்த ரெண்டு சமூகமும் அடிச்சுக்கிட்டாதான் நம்ம அதிகாரத்துல இருந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு இவன் நினைச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அரசியல் விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கிறான். இந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தணும். தந்தை கன்சிராம் வந்து காங்கிரசின் விளையாட்டை நிறுத்தினாரு, அதனால வெற்றி பெற்றாரு. பிஜேபியோட விளையாட்டை நிறுத்தினாரு, அதனாலதான் வெற்றி பெற்றாரு. தந்தை கன்சிராம் கையில ஒரு பைசா கிடையாது, ஆனா இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சாரு. எப்படி? இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தியை வழங்கினாரு. மக்கள் எல்லாரும் பங்களிப்பு கொடுத்தாங்க. கையேந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கிற நிலைக்கு வந்தாங்க. அப்போ நாமளும் வந்து விழிப்புணர்வு செய்தியை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்மளால திருத்த முடியுமா, இல்லைன்னா இவர்கள் கிட்ட போய் இந்த கருத்தை திணித்து நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு எழக்கூடாது. மக்கள் வந்து இந்த சமூகம் வந்து ஒழுங்கா இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நம்மளோட தேவை இருக்கு. இந்த சமூகம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நம்ம இங்க தேவையே கிடையாது, நமக்கான தேவையே இருக்காத. இப்ப நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா ஏன் பேசுறோம்? இந்த சமூகம் சீர்கெட்டு இருக்கு. அப்ப இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையின் காரணமாக நாம வந்து ஒரு கருத்தை பெற்றுக்கொண்டு இங்க நிக்கிறோம். அப்போ வந்து நாம ஒருபோதும் அதை வந்து நினைச்சு கூட பார்த்துடக்கூடாது. சமூகம் சீர்கெட்டு இருக்கு, சமூகம் இப்படிதான் இருக்கு, அதனாலதான் நம்மளோட தேவை இருக்கு, அப்போ நம்ம பணி செய்யணும் அப்படின்னு. சமூகம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நம்ம பணி செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்மளும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கிற சமூகத்துக்கு வந்து நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? இங்க சமூகம் வந்து அலங்கோலமாக இருக்குது, அதை அழகுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அதையெல்லாம் உணர்ந்து தந்தை கன்சிராமின் கருத்தை வந்து நாம வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம கையில அதிகாரம். அடிமை அதிகாரத்துக்கு வந்து இன்னைக்கு பல பேர் போட்டியிடலாம். கடைசி வரைக்கும் அவங்களால அது அப்படிதான் இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தை வச்சு எந்த பலனும் கிடையாது, அவங்களுக்கு கூட பலன் கிடையாது. வேணா இந்த பாமர மக்களை ஏமாத்தலாம். இவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, அதுவா இருக்காரு, இதுவா இருக்காருன்னு சொல்லி இந்த கல்யாண வீடு, சடங்கு வீடு, சாவு வீடு இதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களா போட்டுட்டு இப்படி ஒரு பெருமையை வந்து சம்பாதிக்கலாமா ஒழிய ஒருபோதும் வந்து சொந்த சமூகம் செத்து கிடப்பான். இவங்க வந்து அங்க ஆட்சியாளர் கால்களை தான் நக்கிக்கிட்டு கிடப்பாங்க. அந்த ஒரு படத்துல கூட ஒரு அந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு தேவை வந்து அதிகாரமுள்ள அதிகாரம், அடிமை அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரமுள்ள அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடியது தந்தை கன்சிராம் தான். அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இன்னைய வரைக்கும் ஒரு தேசிய கட்சி இருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு ஒரு தேசிய கட்சி இருக்கு அப்படின்னா அது தந்தை கன்சிராமால உருவாக்கப்பட்ட கட்சி தான். தந்தை கன்சிராம் வந்து அவங்களோட முன்னோர், அவர் ஒரு சீக்கியர், அவரோட முன்னோர் வந்து செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சவங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துல இருந்தா வந்தாரு. அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது பெரிய பெரிய பணத்தையோட வரல, ஒரு சைக்கிள் அவர்கிட்ட இருந்த காலு தான்.
அதை எடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலான உழைப்பை போட்டு தான் இங்கே மிகப்பெரிய மாற்றம் செஞ்சார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, என்னோட சட்டை கிழிஞ்சிருக்கு, செருப்பு வந்து பிஞ்சு போயிட்டு, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நாட்டை ஆளுவேன்னு. என் பையில ₹1 கூட கிடையாது, ஆனால் என்கிட்ட நம்பிக்கை இருக்குது அப்படிங்காரு. அப்போ எப்படி அவன் கையில் நம்பிக்கை இருக்குன்னா, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் சட்டப்பையில் பணம் இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் கொடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை வச்சு நான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். அதான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கே செலவிட்டார் அதிகாரத்துக்காக. இன்னைக்கு வந்து இவன் கொடுக்குறான், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான், எதுக்கு? இவன் வாழது. அப்போ மக்கள் உணர்ந்து கொள்ளணும், இங்கே வந்து மாற்றத்தை வேணும் அப்படின்னா அது கன்சிராம் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஒன்று உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா கன்சிராம் பாதைக்கு வாங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. இன்னைக்கு வந்து பல கைக்கூலிகள், இன்னைக்கு ஒருத்தன் வந்து அதிகார பகிர்னா தொகுதி பகிர்வு தான் அதிகார பகிர்வுங்கிறான். இது எவ்வளவு பெரிய பச்சை படுக்காளித்தனம். அப்போ இவர்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த கருத்தியல. இந்த மாதிரியான கைக்கூலிகள் தான் வந்து சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறாங்க. நாங்க வந்து பெரியார்வாதிகள் மீது மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறோம், கம்யூனிஸ்ட்வாதிகள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறோம், தலித்தியவாதிகள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா இவங்கள் வந்து மடைமாற்றம் செய்துக்கிட்டு இருக்க கருத்தியல் படுகொலையை அதை திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எதிரி வந்து ஒரு கருத்தை வந்து அவன் தப்பா சொல்லுவான், அதுல இருந்து கூட மக்களை காப்பாற்றலாம். ஆனா இவன் மக்கள் நினைப்பான், ஒரு 6 தொகுதி தானப்பா, 6 தொகுதி வாங்கிட்டார, இதுவே நமக்கு பெரிய பலம் தான். அது எவ்வளவு பெரிய மோசடித்தனம். ஜனநாயகத்துல வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒண்ணுமே இல்லாத ஒரு சமூகத்திட்ட ஒரு 6 சீட்டு வாங்கியதை பெருமையா நினைக்கினா இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். இது மிகப்பெரிய, இதை தடுத்து நிறுத்தணும். அதாவது நம்ம வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பேச இவங்களெல்லாம் செருப்பை கலத்தி அடிப்பாங்க. அந்த காலம்லாம் வரும், அரசியலே இல்லாமல் போகும். இவங்களுக்கு ஆன்மீகற்றவர்கள்லாம் தெரிவிப்பாங்க, அங்க ஒரு பிரச்சனை நடந்தது, நீங்க எங்க போனீங்க, அந்த பிரச்சனை எப்போ, இந்த பிரச்சனை எப்போ. இப்ப பெரும்பான்மை சமூகம் வந்து தொடர்ந்து பிரச்சனையை பேசிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா யார் மேல குற்றம் இருக்கு? முதல்ல அதை உணரணும். குற்றம் நம்ம மேல இருக்கு. நம்ம வந்து வாக்கு ஆயுதத்தை நம்ம கையில ஃபுல்லாக ஆயுதம் இருக்கு, நம்ம எண்ணிக்கையில பெரும்பான்மையா இருக்கோம். ஒருத்தன் சண்டைக்கு வரான்னா அவனை அடிச்சு வீழ்த்திடுவான், அவ்வளவு பெரிய ஆயுதம் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம அப்படி ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆயுதத்தை அவன் காலடியில வச்சு அவன் காலை தொட்டு கும்பிட்டோம்னா இது என்னத்தை சொல்ல? இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போ வாக்கு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஓட்டு போட்டா முதலமைச்சர் இங்க வந்து எல்லாருமே வருவாங்க. இங்க பல பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு, அவங்க கிட்ட போய் நம்ம வேலை செய்யணும். இங்க வெறும் 3 சாதி தான் வந்து இதா இருக்கு. இங்க மொழி அரசியல் பேசிக்கிட்டு இருக்கவன் அவன் யாரை எதிரியா கட்டமைக்கிறான்னா அருந்ததியரை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா வந்து இங்க தொடர்ந்து திமுகலையும் அதிமுகலையும் வந்து ஆதிக்க சக்திகளா இருக்கக்கூடிய அவனுக்கு சீட்டை கொடுக்குறான். இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் தான் இருக்கு. இங்க வந்து இவங்க தெலுங்கர்கள் வந்து எதிரி, சரிப்பா தெலுங்கர்கள் எதிரி, அவனுக்கு எதுக்கு சீட்டை கொடுத்த? அப்ப அந்த தெலுங்கர்ல எவனுக்கு கொடுக்கான்? இங்க திமுகல எவன் வந்து அமைச்சரா இருக்கானோ அதிமுகல அமைச்சரா இருக்கானோ அவனுக்கு தான் சீட்டை கொடுக்குறான். இங்க வஞ்சிக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு இதுவும் இவங்க யாரை நோக்கி வேலை செய்யறாங்க? பாமர மக்களை நோக்கி வேலை செய்யறாங்களா, இல்ல தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நோக்கி வேலை செய்யறாங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம உணர்ச்சி ரீதியாக நம்ம போறதுனாலதான் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம். தப்பு நம்ம மேல இருக்குது. பெரும்பான்மை சமூகம் வந்து இன்னைக்கு அடிபடுது வைக்குதுன்னா அது காரணம் முழுக்க வந்து நம்ம தான் காரணம். வாக்கை வந்து சரியா பயன்படுத்தல, வாக்கை பெறுவதற்கான வேலையை செய்யல, நம்ம மக்களை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான வேலையை செய்யல. எந்த வேலையும் செய்யாம எப்படி அடிமையா போலாம், இந்த மக்களை நம்ம பின்னாடி ஒரு கூட்டத்தை திரட்டி திமுக கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் பிஜேபி கிட்டையும் அதிமுக காலில் எப்படி உள்ளலான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்து அடக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம். அதனால மக்கள் வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு கொண்ட சகோதரர்கள் சகோதரிகள் தந்தை கன்சிராம் கொள்கையில நீங்க எல்லாரும் வரணும். வந்தா மட்டும்தான் விடுதலை, மாற்றம் அப்பதான் சாத்தியம். மாற்றத்தை இந்த மண்ணில் வந்து நம்மளால தான் உருவாக்க முடியும். தந்தை கன்சிராம் சொல்றாரு, சாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம் இந்த நாட்டின் ஆட்சியாளராக மாறணும். நாம எப்போ ஆட்சியாளராக மாறுறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகத்துக்கு விடுதலை. அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு விடுதலையே கிடையாது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள்,
உள்ளிட்ட 95% மக்களாகிய நாம் இந்த நாட்டை ஆளணும். நாட்டைன்னா டெல்லியை, சென்னை கிடையாது. இன்னைக்கு கேட்கலாம், திமுக இந்த 95% மக்களுக்கான கட்சி தானே. ஆனால் அவங்க அவங்களோட இலக்கு சென்னை தான் இருக்கு, டெல்லி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டை தாண்டணும் அப்படின்னு போனால் அவங்க பாப்பாங்கால தான் பிடிக்க வேண்டிய நிலையில இருக்குது. அவங்களுக்கு ஒரு தெளிவான சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடு தான் இருக்க வழிய சமூக மாற்றங்கிற ஒரு பரந்த விரிந்த பார்வை கிடையாது. அப்போ கொள்கையிலையும் அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க, அவங்களோட இலக்குலையும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இலக்கை எங்கே வைக்கணும்? டெல்லியில தான். உண்மையில இந்தியாவுக்கு உரிமை கொண்டாட எவனுமே கிடையாது. இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த தமிழ் தேசியவாதியெல்லாம் ஒவ்வொரு தேசிய இனமும் ஆளணும், அங்க அந்த உணர்வோட இருக்கான், இங்க இந்த உணர்வோட ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேணா தமிழ் தேசியம் பேசலாம், பஞ்சாப்ல பேசலாம், மற்ற மாநிலம் ஒன்றுமே கிடையாது. அகதியாக தான் இருக்கிறான். அவனுக்கு இந்த நாட்டில் எந்த ஆட்சி நடந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இப்படி தான் இருக்கிறான். அப்போ இந்த நாட்டுக்கு நம்ம பட்டா போடணும், உரிமை கொண்டாடணும். இங்கே உரிமை பாப்பம் கொண்டாடிட்டு இருக்கிறான். நம்ம எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக மொழி ரீதியாக ஒரு அரசியல், சாதி ரீதியாக ஒரு அரசியல், இங்கே பிரிக்கிற வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த நாட்டுக்கு, இந்த இந்திய நாட்டுக்கு உரிமை கொண்டாடுறவர்களாக நம்ம மாறணும். நமக்கு இந்தியா சொந்தம், டெல்லி அதிகாரம் சொந்தம் அப்படின்னு நினைச்சு இந்த மக்களை ஒன்று திரட்டி ஆள தயாராக தந்தை கன்சிராமின் பிறந்த நாளான இன்று உறுதியேற்று சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையை ஏற்று பகுஜன் திராவிட கட்சியை வலுப்படுத்துவோம், வலிமையாக்குவோம், வெல்வோம், வெற்றி பெறுவோம், சமூக மாற்றத்தை காண்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியம்.